friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட சவுத் இந்தியன் cuisineல ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் பத்தி. இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்மளோட எல்லா சமையலையும் நான் வெஜிடேரியன் ஆகட்டும் வெஜிடேரியன் ஆகட்டும் கண்டிப்பா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துவோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நம்ம எல்லார் வீட்லயுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வைப்போம். ஆனா வந்துட்டு என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஃபிளேவர் வந்துட்டு மாறிடும், கலர் வந்து ஒரு மாதிரி பச்சை கலரா மாறிடும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். இது நல்லதா கெட்டதா, அதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி குழப்பம்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா நம்ம எப்படி அரைச்சோமோ அதே கலர்ல அதே ஸ்மெல்லோட அதே ஃபிளேவரோட ரீட்டைன் ஆகுற மாதிரி நம்ம எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா நாம இதுல எந்த விதமான கெமிக்கல்ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ யூஸ் பண்ண போறதுல, எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதுல. சரி வாங்க இப்போ இந்த ஒரு வருஷம் கெடாம இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து பூண்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் இல்லாம சுத்தமா உளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி வந்துட்டு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப்னா இது வந்துட்டு 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு 40% இஞ்சி 60% பூண்டு அப்படின்னு போடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு அரைச்சுக்கோங்க. நான் வந்துட்டு 1 கப் பூண்டுனா 1/2 கப் இஞ்சி எடுத்துக்குவேன் எப்போதும். இஞ்சியும் அதே மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு மேல இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சி ஜார்ல வந்துட்டு நம்ம இந்த இஞ்சியை போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இஞ்சியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதுவும் விடாம ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கோர்ஸா அரைப்பட்டிருக்குது. இப்போ இது கூடவே நம்ம இந்த பூண்டு சேர்த்திக்கலாம். 1 கப் பூண்டு இதையும் இப்போ ஒரு கோர்ஸா அரைச்சிக்கலாம் கொஞ்ச நேரம். பூண்டு இந்த மாதிரி சீக்கிரமா அரைப்படாது, அங்கங்க கட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ திருப்பியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பியும் அரைச்சிக்கலாம். இப்போ இதுல நம்ம தண்ணியே விடக்கூடாது, தண்ணி விடாம தான் அரைக்க போறோம். தண்ணிக்கு பதிலா நம்ம என்ன விட போறோம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட போறோம். இப்போ இதுல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்றது வந்து ரைஸ் பிரான் ஆயில். நீங்க சன்ஃபிளவர் ஆயில கூட ஆட் பண்ணலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் எதுவும் இல்லாத ஆயிலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்க போறோம். தூள் உப்பு, நம்ம ரெகுலரா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பவும் அரைச்சிக்கலாம். பாருங்க இன்னும் நல்லா அரைப்படணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஈவனா நைஸா அரைட் பண்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சள், உப்பு, எண்ணெய் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி யூஸ் ஆகும். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமையே நம்ம வந்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னா. இதை திருப்பவும் மூடி நல்லா நைஸா அரைப்படுற வரைக்கும் அரைச்சிட்டுக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம இவ்வளவுதான் எண்ணெய் விடணும், இவ்வளவுதான் உப்பு போடணும், இவ்வளவுதான் மஞ்சள் பொடி போடணும் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு அதிகமா போடுறீங்களோ இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இது ரொம்ப நாளைக்கு தாங்குவோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆனா நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க இதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது இதுல நம்ம உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் பொடி, எண்ணெய் எல்லாம் இதுல இருக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு நம்ம குக் பண்ற ஃபுட்ல வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம். இப்போ நான் இதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ண போறேன். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். திருப்பியும் மிக்சியை மூடி திருப்பியும் அவ்வளவுதான். நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்ல இல்லைன்னா பிளாஸ்டிக் ஜார்ல இல்ல எவர் சில்வர் டப்பால கூட நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. ஆனா ஈரம்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரையா இருக்கணும் இந்த ஜாரு. இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்க இந்த ஒரு வருஷம் வரைக்கும் கூட உங்களால வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். என்ன பண்ணணும்னா அதுக்கு நீங்க வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் ஒரு சின்ன டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மீதியை வந்துட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு இது ஒரு வருஷமே ஆனாலும் இப்படியே தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கும், கலர்லாம் மாறாது. இந்த மாதிரி அதே கலர்ல அதே ஃபிளேவரோட சூப்பரா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
இது மாதிரி ஒரு தடவை நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.